வணக்கம் and welcome to SHAMMU'S recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான மஷ்ரூம் கிரேவி. இது ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, பூரி, பராத்தா, சாதம்னு இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதுல நோ ஃபேட், நோ கொலஸ்ட்ரால் அண்ட் லோ கேலரிஸ் இருக்கு. ஸோ டயட் ஃபாலோ பண்றவங்களும் இதை எடுத்துக்கலாம். நான்வெஜ் டேஸ்ட்ல நல்லா ஸ்பைசியாகவும் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 200 கிராம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா பிளண்ட் ஆகி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இப்ப இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். காளான் வேகும் போது அதுலயே தண்ணி விடும். ஸோ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ண வேணாம், சீக்கிரமாவே வெந்துடும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் வெங்காயத்தாலையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. ஒரு மைல்டான ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்டா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். 10-15 நிமிஷத்துல லஞ்சுக்கு இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி மஷ்ரூம் கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.